மாநிலங்களவை தேர்தலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அன்புமணி. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், விரிவா சொல்லுங்க. மாநிலங்களவை தேர்தலில் வேட்பாளராக நிற்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை நேற்று தாக்கல் செய்திருந்த நிலையில அந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை காலை 11 மணிக்கு தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. மொத்தம் 12 வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை இந்த மாநிலங்களவை தேர்தலுக்காக தாக்கல் செய்திருந்தார்கள். 6 பேர் கட்சியின் சார்பிலும் 6 சுயேட்சை வேட்பாளர்களும் தங்களுடைய மனுக்களை தாக்கல் செய்த நிலையில் தற்போது அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களான தம்பிதுரை, அதிமுக சேர்ந்த தம்பிதுரை மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருடைய மனுக்கள் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்துதான் திமுக வேட்பாளர்கள், தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் தேமுதிக வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. வரிசையின் அடிப்படையில் இந்த வேட்புமனுக்களுடைய வரிசையின் அடிப்படையில் இந்த பரிசீலனை நடைபெறும். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மேற்பார்வையில் பரிசீலனையை தற்போது தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதிமுக வேட்பாளரான தம்பிதுரை மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வேட்புமனுக்கள் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து திமுகவுடைய பிற கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களுடைய மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தற்போது பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுயேட்சை வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேட்பாளர் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் இந்த வேட்புமனுடன் சேர்த்து 10 எம்எல்ஏக்கள் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். அந்த வேட்புமனுவில் 10 எம்எல்ஏக்கள் முன்மொழியாத பட்சத்தில் அவர்களுடைய மனுக்கள் ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்கப்படும். அதனால சுயேட்சை வேட்பாளர்களுடைய மனுக்கள் முழுமையாக நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இது மற்றொரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கும்போது, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தலைமையிலான அணி சார்பில் அவருடைய உதவியாளர் சுவாமிநாதனும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடைய ஆதரவு பொறுத்த வரைக்கும் 2 சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி மற்றும் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த வேட்புமனு நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது தொடர்ந்து இந்த பரிசீலனை முதலாவது மற்றும் அன்புமணியுடைய வேட்புமனுக்கள் மற்றும் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பேசலாம். மாநிலங்களவை தேர்தல் தொடர்பாக அன்புமணியின் வேட்புமனு தற்போது ஏற்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணியின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் நேற்று வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருந்தார். அதிமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த தம்பிதுரையின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டுள்ளது.